நேற்று ஈவினிங்கா ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026க்கான ரீடெயின் ஆக்ஷன் ஒண்ணு நடந்தது. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா 10 டீம் விளையாட போறாங்க. ஸோ, அந்த ஒரு 10 டீமும் யார் யார ரீடெயின் பண்ணியிருக்காங்க, ஸோ யார் யார ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐபிஎல் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்குமா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு? எந்த டீம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்கேக்கு ஒரு ஹேப்பி நியூஸ். ஜடேஜா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு போயிட்டாங்க. ராஜஸ்தான்ல இருந்து சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்துட்டாங்க. ராஜஸ்தானுக்கு போன ஜடேஜா பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன்சி பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டன்சி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஆனால் கொடுக்குற மாதிரி தான் அந்த ஒரு டீலிங்கில் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரேரான இவங்களாம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா, ஆனால் இவங்களையும் பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பத்திரானாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. சரி, மற்றவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகே, பத்திரானாவை ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? இது ரொம்பவும் பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஜடேஜா நம்மளுடைய தளபதிக்காக பார்த்தா சென்னை ஸ்டேடியமில் ஒரு சிலை வைக்க போகிறதா பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நியூஸ் கிடைச்சா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி, நம்ம இப்போ பிளேயிங் 11க்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம லக்னோக்குள்ளே போயிட்டு வரலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டில் யார் யாரெல்லாம் தக்க வச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தக்க வைக்கப்பட்டவங்க, அதாவது பார்த்தா ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்துல் சமத், ஆயுஷ் பதோனி, அப்புறம் என்ன மார்க்ராம், மேத்யூ பிரிட்கேட்ஸ், இமாத் சிங், ரிஷப் பண்ட் கேப்டனாக இருக்க போகிறாங்க. நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மாஷ், ஷபாஷ் அகமது, அர்ஷித் குல்கர்னி, மயாங்க் யாதவ், ஆவேஷ் கான், மொய்சின் கான், அப்புறம் மணிமாறன், சித்தார்த், இவங்க எல்லாம் பார்த்து தமிழ் பிளேயர். அதுக்கப்புறம் டிக்வே ராத்தி. ஸோ இவங்கள பற்றி நமக்கு தெரியாமல் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் என்ன முகமது ஷமியை பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லக்னோ ரிலீஸ் பண்ணதில் இவங்களாம் பார்த்தா ரொம்ப அண்டர்ரேட்டட் பிளேயர்னு சொல்லுவாங்க. ஆகாஷ் தீப், ரவி பிஷ்னாய், ஷமா ஜோசப் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11ல் வாய்ப்பே தரல. ஷர்துல் தாக்கரை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா முகமது ஷமியை ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கையில் இருக்கிற அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 22.95 கோடி பார்த்தா இப்போ இவங்க கையில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸில் யார் யாரெல்லாம் தக்க வச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ரிலீஸ் பண்ணவங்க பேரை நம்ம பார்த்துலாம். நம்மளுடைய தளபதியான ரவிச்சந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் நம்ம மதிஷானா பத்திரானா, டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஷேக் ரஷீத், சித்தார்த், கமலேஷ் நாகர்கோட்டி, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தாவில் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்ட்ரோ ரசல், வெங்கடேஷ் ஐயர், குயின்டன் டிகாக், மொயின் அலி, அன்சித் நாட்ரேஜ், அப்புறம் நம்ம மயாங்க் மார்கன்ட்டை ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்காங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 64.30 கோடி பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு இங்கே தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆண்ட்ரோ ரசலை ஏன்பா விட்டீங்க? அதுதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியல. மும்பை இந்தியன்ஸில் யார் யாராவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். விக்னேஷ் புதூர் இவங்கள ஏன் ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட் பண்ணி வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன முஜிப் உர் ரஹ்மான். ஸோ நான் இவங்களுக்குலாம் முன்னாடியே பார்த்தேன், வீடியோ போட்டிருப்பேன். காரன் சர்மா இவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஷ் டாப்லே இந்த மாதிரி ஒரு சில பேரை பார்த்துனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன, பெங்களூரு ராயல் சேலஞ்சர் பெங்களூரு போன சீசனோட டைட்டில் வின்னராக இருந்திருந்தாங்க. ஸோ இவங்க யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீக்காரா, மயங்க் அகர்வால், டீம் சைபட், அப்புறம் லிவிங்ஸ்டன், மனோஜ் பந்தோஜ், லுங்கி இங்கிடி, இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 16.40 கோடி இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, பஞ்சாப் கிங்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா போன சீசனில் கப் அடிக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, இவங்க டீமில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸ் சொல்லுங்கள். ஸோ எடுத்தாங்க, நம்பிக்கை இல்லாமல் பார்த்தா விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன இங்கிலீஷ், ஆரன் ஹார்டி, அதுக்கப்புறம் குல்தீப் சென் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 11.50 கோடி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குது. சரி, குஜராத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷெட்ஃபோன் ரூதர்ஃபோர்டு அவங்கள பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டாங்க. மஷிபால் ரோம் ரோல் அவங்களையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தஷுன் ஷானகா இவங்களையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. இன்னும் ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12.90 கோடி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குது. ஹைதராபாத்துக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸ், டிராவிக் செட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணியிருக்காங்க. விடுவிக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது ஷமி ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஆடம் ஜாம்பா, ராகுல் சகர், இவங்க முல்டர், அப்படின்னு அபினவ் மனோகர், ஆதவ் டைடோ, சச்சின் பேபி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 25.50 கோடி பார்த்தீங்கன்னா இவங்க கையில் இருக்குது. டெல்லி டீமில் தான்ப்பா நிறைய தெரிஞ்ச பிளேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும், அதை பார்த்து செக் பண்ணிங்க. ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் எந்தெந்த டீமில் ரீடைன் பண்ணியிருக்காங்க யார் எல்லாத்தையும் அது